இதோ இரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஏசாயா 59:1. Behold, the Lord's hand is not shortened, that it cannot save, neither his ear heavy, that it cannot hear. Isaiah 59:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகின்ற இயேசு கிறிஸ்துவின் அதி பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையிலும் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. இன்றைய நாளுடைய தியானத்துக்காக கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை தியானிக்க முடியாது எடுத்துக்கொள்கிறேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சுத்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். ஆண்டவராகின்ற இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஒரு இரகசியத்தை இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். இந்த உலகத்தில் நாம் வசித்து கொண்டிருக்கிறோம். மனித ஜாதிகளை ஒரே இரத்தத்தினால் உருவாக்கி உலகமெங்கும் மனுஷனை வாழும்படியாக கர்த்தர் ஆண்டவர் எல்கைகளை உருவாக்கி மனுஷ சமூகமான சகல ஜாதிகளையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே உருவாக்கினார். அந்த மனுஷனுக்கு வசிக்கின்ற எல்கைகளையும் குடியிருப்புகளையும் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். சகல மனிதனுடைய இருப்பிடம் அல்லது அவனுடைய ஆளுகையும் அவனுடைய வல்லமையும் அவனுடைய கர்த்தத்துவம் சகலதையும் முன்குறித்து இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படி அவர் உருவாக்கி படைத்து வைத்திருக்கிற மனுஷன் இந்த உலகத்தில் வாழும்போது அவன் சகலதையும் ஆண்டு கீழ்ப்படுத்தி வாழும்படி தேவன் மனுஷனை உருவாக்கினார். களிமண்ணினாலே உருவாக்கி ஜீவனற்றதான் உருவமாக ஆண்டவர் தன்னுடைய சாயலில் மனுஷன் உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த களிமண்ணின் மேல் ஊதின போது மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவாத்மாவான அல்ல ஜீவனுள்ள மனுஷனை உருவாக்கப்பட்ட ஆதாம் என்ற முதல் மனுஷனுக்கு துணையாக ஆண்டவர் ஏவாளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஏதேன் என்று ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திலே மனுஷனை வைத்தார். அதில் சகல விஷயங்களின் கனியை புசிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அவருக்கு எல்லாத்தையும் உருவாக்கி ஆகாயத்து பறவைகளையும் மச்சங்களையும்
சகலதையும் கனிதரும் விருட்சங்களையும் சகலதையும் உருவாக்கி மனுஷனை கொடுத்து சொன்னார், நீ இதை சகலதையும் அனுபவிக்கலாம், சகலதை ஆண்டுக்குள். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் மட்டும் இருக்கிறது, அதை நீ தொடவே கூடாது என்று கர்த்தர் சொன்னார். அன்பானவர்கள், இந்த பகல் காலம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகின்றதான வசனத்தின்படி, கட்டளையின்படி ஒரு மனுஷன் வாழ்வான் என்றால், இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் கடந்து வந்தாலும், அதை எல்லாம் அவன் ஜெயித்து முன்னேறி போக உதவுவதற்கு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படும் போது, தேவனை நாம் பயப்படும் போது, கர்த்தராக ஆண்டவரை நான் விசுவசிக்கும் போது, அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை ஏற்படுத்தும் போது, அவர் மேல் உறுதியான விசுவாசம் வைத்து அவருடைய வசனம் கட்டளை என்ன சொல்லுகிற அதை பின்பற்றி போகிற ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு ரகசியத்தை இந்த மகள் காலம் சொல்கிறேன். என்ன ரகசியம் என்றால், வான பூமியை சிருஷ்டித்த மனுஷனை சிருஷ்டித்த சகல அதிகாரம் அடைந்த இயேசு நம்பிக்கையின் தேவனாக விசுவசிக்கின்றவர்களின் இருதயத்தில் அவருக்குள்ளே இயேசு இருக்கிறார். இது ஒரு ரகசியம். நாம் பல வேளைகளில் பிரச்சனைகள் வரும்போது அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம், நிலை நிற்காதபடி இருந்து கொண்டு நாம் கூக்குரடுகிறோம். ஆனால் ஆண்டவரை இயேசுவை நீங்கள் விசுவசிக்க நபர் என்றால், நீங்கள் அறியாத ஒரு ரகசியம் இன்று காலை நான் சொல்லுகிறேன். உங்களுக்குள்ளே உங்களை விடுவிக்க, உங்களை தேற்ற, உங்களை ஆற்ற, உங்களை முன்னேற்றி கொண்டு போக கிறிஸ்து விசுவாசத்தினால் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து முதலாவது உலகத்தின் நம்பிக்கையாயிருக்கிறார். என்ன உலகத்தின் நம்பிக்கை என்று சொன்னால், சாத்தானாகின்ற பிசாசின் சிறையிருப்பிலிருந்து விடுதலை உண்டாக்கும்படி, விடுதலையை மானிடருக்கு அளிக்கும்படிக்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகின்ற இயேசு கிறிஸ்துவை தேவனாய் இருந்தவர். அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். வார்த்தையிலூടെ சகலதை உருவாக்கின தேவன் பரலோகத்தில் வீற்றிருந்தவர். சகல மானிட ஜனத்தினுடைய பாவத்தை போக்கும்படியாக, அதாவது ஆதாம் கீழ்ப்படியாமை செய்த போது, மீறுதல் செய்த போது, பாவம் செய்து தேவசாயில் இழந்து போனான். அதிலூட மானிடர்கள் அனைவரும் பாவிகளாக்கப்பட்டபடியினால், பாவத்தின் சம்பளம் மரணமானபடியினால், அதாவது ஆத்தும மரணம், அதாவது நித்திய நரகத்தில் அந்த ஆத்மா கடந்து போக வேண்டும். அப்படி சகல மனுஷ ராசிகளும் பாவத்துக்குள்ள அகப்பட்டதினாலே அந்த மானிடர்களை மீட்கின்ற இரட்சகராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு மனித அவதாரம் எடுத்து கடந்து வந்தார். அப்போ தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனாய் இருந்து வந்த தேவன் பூமியில் ஒரு மனுஷனாக வருகிறார். எதுக்கென்று சொன்னால், சாத்தான் சிறையாக்கி வைத்த தன்னுடைய ஜனத்தை, தான் படைத்த மனுஷ ஜாதியை விடுதலையாக்கும்படி, எதிலிருந்து விடுதலையாக்கும்படி, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் எல்லாவித பலகீனத்திலிருந்தும் விடுதலை ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தின் நம்பிக்கையாக, அதாவது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் திருமுழுக்கு யோவான் கூறுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆம், உலகத்துடைய சகல மானிடருடைய பாவத்தை போக்கின்ற பரிகாரியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமி அவதரித்தார். இந்த பூமியில் அவதரித்து 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். 33 வயதிலே சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். சகல மானிட பாவங்களுடைய போக்கும் பரிகாரமாய் கிறிஸ்து யாகமாய் பலியாய் தீருகிறார். அவர் பலியாய் தீர்ந்து கொண்டு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டு என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுடைய ஆத்துமாக்கள் பிழைக்கும். ஆண்டவராகின்ற இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து உங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கலாம். ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ இன்றைக்கு உலக மனுஷன் தன்னுடைய சுமைகளை சுமந்து கொண்டு, பிரச்சனைகளை சுமந்து கொண்டு, வேதனைகளை சுமந்து கொண்டு, கவலைகளை சுமந்து கொண்டு அதை தீர்ப்பதற்கு இடமில்லாதபடி அலையும் போது, உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்த இயேசு உங்களை அழைக்கிறார். உங்களுடைய சகல பிரச்சனைக்கு பரிகாரம் இயேசுவே. அவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகி போகவில்லை. நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையிலூടെ வாழ்வீர்களானால்
இந்த பகல்காலம் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கின்ற கிறிஸ்து உங்களை சகல பிரச்சனையிலிருந்தும் அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை கனப்படுத்துவார், அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களுக்கு சமாதானம் தருவார். ஆமை, அந்த இயேசுவின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசத்தினால் கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் அவிவிசுவசிக்கும் போது, நீங்கள் சோர்ந்து போகும்போது, சந்தேகிக்கும் போது, கவலைப்படும் போது, டென்ஷன் ஆகும்போது கிறிஸ்து ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இயேசு விசுவாசத்தினால் எனக்குள்ளே இருக்கிறார், என் வாழ்வில் இருக்கிறார், என்னை நடத்துவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே உறுதியாகட்டும். இந்த கால வேளையில் மகிமையின் நம்பிக்கை கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வருகின்ற சகல பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுவித்து முன்னேறி செல்ல இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஆனபடியினால் நீங்கள் இந்த பகல் காலம் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், என்னை நடத்தி செல்வார் என்று விசுவாசியுங்கள். அந்த விசுவாசத்தினுடைய கிறிஸ்து இயேசுடைய மகிமையை நீங்கள் காணப்போகிறீர்கள். அப்போ உலகத்தினுடைய சகல மானிடனுடைய பாவம் போக்கின்ற பரிகாரிய கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தின் நம்பிக்கையாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு மனுஷனை நம்ப முடியாது. நீங்கள் ஒருவேளை இந்த பணத்தின் மேல் அல்லது பொருளாதாரத்தின் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த நம்பிக்கைகள்லாம் ஒரு நாள் அற்று போகும். ஆனால் ஒருபோதும் நம்பிக்கை அற்று போகாத, ஒருபோதும் மாறாத, ஒருபோதும் விலகி போகாத, ஒருபோதும் மாய்ந்தே போகாத நிலை நிற்கின்ற ஒரே ஒரு வல்லமை தேவனாகின்ற இயேசு கிறிஸ்துவை. அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு மரணம் வரும், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் கிடையாது, அவருக்கு மாற்றம் கிடையாது. அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் மேல் நம்பிக்கை வைத்தா ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவரை இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவள் முகங்களோ பிரகாசமடைந்தது, அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு போகவில்லை. நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்றால் நிச்சயமாகவே உங்களை நம்பிக்கை வீண் போகாதபடி உங்களை அவர் ரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வாசலை திறப்பார். இன்றைக்கு ஒருவேளை ஏதாவது விஷயத்தை நடுவே நீங்கள் கலங்கி தத்தளித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே அந்த விஷயத்திலிருந்து அவர் உங்களை கரையேற்றி கொண்டு வருவார், அதுக்கு பதில் தருவார், பரிகாரம் செய்வார், தடைகளை தகர்த்து மாற்றுவார். நீங்கள் எந்த விஷயத்தில் வேதனையோடு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தின் மேல் ஒரு விடுதலின் பகல் காலமாக இந்த நாளை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய நம்பிக்கை. இரண்டாவதாக நான் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் நம்பிக்கையாயிருக்கிறார். 1 தீமோத்தேயு நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய இரட்சகராகிய தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவும். புதிய ஏற்பாடு திருச்சபை, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து தெய்வ சபையில் ஐக்கியமாகி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரோடு ஐக்கியம் வைத்து இந்த உலகத்தின் நியமங்களுக்கு அடிமைப்படாதபடி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கின்ற தேவ சபையில் அவர் யாராயிருக்கிறார் என்றால் அந்த சபைக்கு கிறிஸ்து நம்பிக்கையாயிருக்கிறார். ஏனென்றால் நமக்காக மரித்து அடக்கப்பட்டு உயர்த்து அவர் பரமேறி இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். அவருக்காக காத்திருக்கின்ற திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தும்படி பரலோகத்தில் போயிருக்கிறார். திரும்பவும் இயேசு வரப்போகிறார். தன்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள, பரலோக ராஜ்யத்தை சேர்த்து கொள்ள இயேசு திரும்ப வரப்போகிறார். அந்த வந்து இயேசு என்னை சேர்த்து கொள்ளுவார், நான் என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு வாழும்படியாக. 1 தெசலோனிக்கே நிருபம் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் போது கர்த்தர் பிரதான தூதன் எக்கால சத்தத்தோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரிக்கப்பட்டவருடைய கல்லறைகள் முதலாவது திறக்கப்படும். அதன் பிறகு உயிரோடு இருக்கின்ற சபை, அதாவது விசுவாசிகள் ஒரு நிமிஷத்தில் மறுரூபமாக்கப்பட்டு இப்படியே என்றென்றைக்கும் தேவனோடு இருக்கும்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து சபையின் திருச்சபையின் நம்பிக்கையாயிருக்கிறார். இயேசு சொன்னார், நீங்கள் அநாதராய் கைவிடப்பட மாட்டீர்கள், உங்களை சேர்த்துக்கொள்ள நான் திரும்ப வருவேன். சகல ஜனங்களுக்காக இரத்தத்தை சிந்தி அவருக்கு ரட்சிப்பை அருளி செய்து கடந்து போன தேவன்
போனது மாதிரி திரும்பவும் இந்த பூமியில் வரப்போகிறார். தனக்காய் காத்திருக்கின்ற தன்னை பிள்ளைகளை தேவ ராஜ்யத்தை சேர்க்க பரலோகத்தில் கொண்டு போக இயேசு வரப்போகிறார். அன்பானவர்களை, அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு நீங்கள் இருந்தால் அவர் உங்களுக்குள்ளே மகிமையாக இருக்கிறார். அவர் நிச்சயமாக அவருக்கு காத்திருக்கின்ற பிள்ளைகளை இரண்டாவது வருகையில் சபையை எடுத்துக்கொள்ள அவர் வருகிறார். அந்த திருச்சபையில் அங்கமாய் நீங்கள் இருக்கிறீங்கன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அவர் உங்களை சேர்த்து கொள்ள வருவார். இரண்டாவது நாம் பார்ப்போம் என்றால், மூன்றாவது விஷயம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களில் வாசமாக இருக்க விரும்புகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடும் அவன் என்னோடும் போஜனம் பண்ணுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகல் காலம் உங்களுடைய இருதயமாக இந்த வாசலை தட்டுகிறார். எதற்காக? அந்த வாசலை திறந்து கொடுத்தால், இயேசு கிறிஸ்துவை உங்களை ஆண்டவர் ரட்சகரமாக விசுவசிக்க இருதயத்தை திறந்து கொடுத்தால் அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இன்று வரையிலும் ஒருவேளை மகிமை நம்பிக்கையின் கிறிஸ்துவை நீங்கள் அறியாமல் விசுவசிக்காமல் இருக்கிறீர்கள் என்றால், இந்த உலகத்தின் நம்பிக்கையாக கிறிஸ்து, திருச்சபையின் நம்பிக்கையான கிறிஸ்து இன்றைக்கு மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார். இந்த காலையில் உங்கள் இருதயம் துறக்கப்படுமானால் அவர் சகல விஷயங்களுக்கு பரிகாரியாக இருக்கின்ற ஒரே ஒரு தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பகல் காலம் மகிமையின் நம்பிக்கையாக உங்கள் இருதயத்தில் வாசம் செய்ய ஒப்புக் கொடுப்பீரானால் நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் அதிகாரம் உடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு வரும். நீங்கள் இதுவரையும் காணாததை, நீங்கள் இதுவரை கேட்காததை, இதுவரை அனுபவிக்காததை நீங்கள் அனுபவிக்கும்படி இந்த பகல் காலம் வானம் பூமியும் சிருஷ்டித்த மனுஷனை படைத்த சகலதை உருவாக்கின ஜீவனுள்ள தேவனாக இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க தயாரானால், நீங்கள் எந்த மதத்தனானாலும் எந்த ஜாதியில் இருந்தாலும் எந்த கோத்திரம் என்பது விஷயமில்லை, உங்களை இயேசு இந்த பகல் காலம் நேசிக்கிறார். அவர் அழைக்கிறார். அவரை உங்களுடைய சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்ள தயாரானால், அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்ய தயாரானால், அந்த உடன்படிக்கையின்படி, அந்த விசுவாசத்தின்படி, அந்த தீர்மானத்தின்படி, அந்த அர்ப்பணிப்பின்படி இந்த பகல் காலம் மகிமையின் தேவனாகின்ற கிறிஸ்து ஹிருதயத்தில் இறங்கி வந்து ஒரு துக்கங்களை மாற்றி உங்களை சந்தோஷிப்பிக்கிறவாக இயேசு வெளிப்படுவார். சங்கீதங்கள் புஸ்தகம் 46:4 வசனம் சொல்லுகிறது, ஒரு நதியுண்டு, அது உன்னதமானவர் அதனுடைய நீர்க்காலிகள் உன்னதமானவர் வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்யும்? சந்தோஷிப்பிக்கும். பரிசுத்த ஸ்தலம் உங்களுடைய இருதயம். ஒரு மனுஷன் இயேசுவை விசுவசிக்கும் போது அவர் அவருடைய இருதயத்தில் வாசமாயிருப்பார். அப்போ தேவன் வாசமாயிருக்கின்ற பரிசுத்த ஸ்தலம்தான் அவரை விசுவசிக்கிற மனுஷனுடைய இருதயம். அப்படி என்றால் நம்முடைய இருதயம் கலங்கி மறைந்து கொண்டிருக்குமானால், கவலையோடு இருக்குமானால், துக்கம் நிறைந்திருக்குமானால், வேதனையோடு இருக்குமானால், அந்த இருதயத்தின் மேல், அந்த இருதயத்தில் சமாதானம் தருகின்ற, சந்தோஷிப்பிக்கின்ற தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை நதி போல இந்த பகல் காலம் அவருடைய இருதயத்தில் பகிர்ந்து தர இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரச்சனைகளுக்கு அவர் பரிகாரியம் வந்திருக்கிறார். அவரை விசுவசிக்க இன்றைக்கு காலை வேளையில் நீங்கள் தயாரானால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துக்கங்களும் கவலைகள் எல்லாம் அப்புறப்பட்டு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். அன்பானவர்களை, இந்த பகல் காலம் அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு உறுதியான விசுவாசம் இருக்குமானால் உங்களுடைய சகல விஷயங்களுக்கும் பரிகாரி அவர்தான். ஏனென்றால் அவர்தான் நம்மை படைத்தவர். அதை படைத்த தேவனால் சகலதும் செய்யக்கூடும். நாம் செய்ய வேண்டியது ஒன்று, அந்த படைத்த ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி வாழ. அவருடைய சித்தம் நீங்கள் அவரை ஆராதிக்கணும், நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நீங்கள் தேவனுக்கு பயப்பட்டு அவருடைய வசனத்தின்படி அவரை சேவிக்க வேண்டும். அப்போது கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார்.
இழந்து போன நன்மைகளை திரும்ப கொண்டு தருவார். வியாதியாயிருந்தால் அதை அப்புறப்படுத்துவார். பிசாசின் கிரியைகளோ, மாந்திரிகம், பில்லி சுனி ஏவுதல் இப்படிப்பட்டவைகளால் நீங்கள் பாரப்படுவீர்களானால் சிறையாக்கப்பட்டிருப்ப அவைகள் உடைத்து தகர்க்கப்படும். இந்த பகல்கால உண்மையான ஒரு விசுவாசத்தோடு இருதயங்களை இயேசுவுக்காக திறந்து கொடுங்கள். அப்போது மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள்ளே இறங்கி வந்து வாசம் செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட நடத்தி செல்வார். அந்த சர்வ வல்லமை உள்ள பரலோகத்தின் தேவனை இந்த பகல் காலம் நம்முடைய இருதயங்களில் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுவோம். சந்தேகிக்காதபடி, சந்தேகப்படாதபடி, சோர்ந்து போகாதபடி இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு முழுமனதோடு விசுவசிப்போம். அவரை ஏற்றுக்கொள்ளுவோம். அவருடைய வசனத்தின்படி வாழ்வோம். அவர் நம்மை இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும், அதாவது பரலோக ராஜ்ய வாழ்வுக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிற தேவன், நம்மளை சேர்த்துக்கொள்ள வருகிற தேவன். அப்படியே பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாம் கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் அறிந்து அதன்படி வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். சகல விஷயத்திலிருந்தும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி ஆஸ்வதிப்பார். இந்த வசனங்களால் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமை உள்ள சகலதையும் படைத்த பரிசுத்தராகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவை, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு தந்ததான நம்முடைய திரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின்படியே விசுவசிக்கின்றவர்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் இறங்கி வந்த வாசம் செய்து அவர்களை விடுவித்து ஆஸ்வதித்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஜீவிதத்தில் எல்லா நாளிலும் கூட இருந்து அந்த பிள்ளைகள் ஒருவரையும் நீர் விடுவித்து ஆஸ்வதித்து கடைசியில் உடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவும் பரலோக ராஜ்ய வாழ்வுக்கு நேராக அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகின்ற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு வசனம் கேட்ட பிள்ளைகள் மேல் அந்த விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுங்க, அவர்களை ஆஸ்வதிங்க, திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். சுபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.